புதுச்சேரியில் போதை வஸ்துக்கள் நடமாட்டம் அதிகரித்திருப்பதும் அதை தடுக்க தவறியதுமே இது போன்ற சம்பவங்கள் அதிகரிக்க காரணம் என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்த வண்ணம் இருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த விவகாரத்தில் அடுத்து என்ன என்பதை கேட்டு வருவோம். எமது செய்தியாளர் எழில் இணைகிறார். எழில், ஒரு பக்கம் எதிர்க்கட்சிகள் தொடர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டிருக்க, மற்றொரு புறம் புதுவையினுடைய மூலை முடுக்கெல்லாம் பொதுமக்கள் ஆங்காங்கே கருப்பு உடை அணிந்து போராட்டத்தில் குதிக்க துவங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியும் இருக்கிறது. நீங்க இருக்கக்கூடிய பகுதியில் பார்க்கக்கூடிய காட்சிகள் என்ன, விவரிங்க. 9 வயது சிறுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் புதுச்சேரியை உலுக்கியுள்ளது. மேலும் நேற்று மாலை முதல் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில், அதாவது மூலை முடுக்கெங்கிலும் தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. அந்த 9 வயது சிறுமிக்கு அவரது அஞ்சலி செலுத்தும் வகையில் பல்வேறு பள்ளிகளிலும் அவரது படத்தை வைத்து மலர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இதனிடையே புதுச்சேரியில் இன்று காலை முதலே பல்வேறு பகுதிகளில் தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என கோரி பல்வேறு பகுதிகளில் கருப்பு உடை அணிந்து தொடர்ச்சியாக தங்களது எதிர்ப்பினை தெரிவித்து வருகின்றனர். கடற்கரை சாலையில் பல்வேறு சமூக அமைப்பினர்கள், இளைஞர்கள் ஒன்று கூடி கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அவர்கள் போலீசார் அப்புறப்படுத்தியதை தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் சமூக அமைப்பினர் காந்தி சிலை அருகே, கடற்கரை சாலை உள்ள காந்தி சிலை அருகே தங்களது போராட்டத்தை தொடர்ந்து வந்தனர். இதனிடையே தற்பொழுது சற்று முன்பாக அண்ணா சிலை அருகே 100க்கும் மேற்பட்டோர் ஒன்று கூடி இந்த கொலை குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை, உச்சபட்ச தண்டனையான மரண தண்டனை வரை வழங்க வேண்டும் என தொடர்ச்சியாக தங்களது போராட்டத்தை ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே கடற்கரை காந்தி திடல் அருகே கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட சிறு கடைகள் உள்ளது. கடற்கரை சாலைக்கு வருபவர்கள் அங்கு சிறு சிறு கடைகளில் உள்ள உணவகங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் உணவகங்கள் இயங்கி வருகிறது. இன்றைய தினம் இந்த சிறுமி கொலை செய்யப்பட்டதை கண்டித்து கடைகளை அடைத்து கருப்பு கொடி ஏந்தி இந்த குற்றவாளிகளுக்கு கொடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது ஒரு புறம் இருக்க, இந்த கஞ்சா பிரச்சனையானது தற்பொழுது மிகப்பெரிய ஒரு அரசியலாக மாறி வருகிறது. புதுச்சேரியை பொறுத்தவரை சுற்றுலா நகரம் என்பதால் ஏற்கனவே மது உள்ளிட்ட பல்வேறு வகையான இளைஞர்கள் சீரழிவதாக தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் தற்போது இந்த சிறுமி உயிரிழப்பிற்கு முக்கிய பிரதான காரணமாக கஞ்சா பழக்கமே காரணம் என பெற்றோர்கள், அப்பகுதியை சார்ந்தவர்கள், சமூக அமைப்பினர் குற்றம் சாட்டிய நிலையில் தற்பொழுது அந்த மையக்கருவை பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அதில் கையில் எடுத்து தற்பொழுது இந்த விஷயத்தை அரசியலாக மாற்றி வருகின்றனர். ஏற்கனவே குறிப்பிட்டது போல புதுச்சேரி சுற்றுலா நகரம் என்பதால் வழக்கமாகவே கஞ்சா விற்பனையானது அதிகரித்து வருகிறது. அவ்வப்பொழுது புதுச்சேரியில் உள்ள போலீசார் அவர்களை பிடித்து வழக்கு பதிவு செய்வதும், அவர்களை சிறையில் அடைப்பதும், சிறையிலிருந்து மீண்டும் அவர்கள் பிணையில் வருவதும், பிணையில் வந்தவுடன் மீண்டும் அவர்கள் கஞ்சா விற்பதும், இப்படியாக ஒரு தொடர்கதியாக நடைபெற்று வருகிறது. மேலும் ஒரு கட்டத்திற்கு மேலாக கூற வேண்டும் என்றால், புதுச்சேரியை பொறுத்தவரை சுற்றுலா பயணிகள், இளைஞர்கள் மட்டுமின்றி பள்ளி மாணவர்களையும் இந்த கஞ்சாவை குறிவைத்து விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் பள்ளி மாணவர்களும் கஞ்சாவை பயன்படுத்தி அவர்களது வாழ்க்கையை வழிமாறி திசை திரும்பி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக புதுச்சேரியில் உள்ள பல்வேறு அரசியல் எதிர்க்கட்சியினர் இந்த கஞ்சா நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என தொடர்ச்சியாக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகிய இருவரும் இந்த விஷயத்தில் தலையிட்டு ஒட்டுமொத்தமாக புதுச்சேரியில் கஞ்சா உள்ளிட்ட போதை வஸ்துக்களை தடை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொடர்ச்சியாக தங்களது கோரிக்கைகள் முன்வைத்து வந்த நிலையில் தற்போது சிறுமி உயிரிழப்புக்கு முக்கியமான காரணமாக கஞ்சா தான் காரணம் என்ற ஒரு மையக்கருத்து வந்ததன் காரணமாக அனைத்து எதிர்க்கட்சிகளுமே இந்த பிரச்சனை
பிரச்சனையை கையில் எடுத்து தற்பொழுது புதுச்சேரி கஞ்சாச்சேரியாக மாறி வருவதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து தங்களது கையில் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். குறிப்பாக பாராளுமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் தற்பொழுது இது போன்ற ஒரு சிறுமி உயிரிழப்பு சம்பவம் தொடர்பாக பல்வேறு எதிர்க்கட்சிகள் இந்த கஞ்சா விஷயத்தை தங்களது கையில் எடுத்து வருகின்றனர். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா, இதே போல் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் உள்ளிட்டோரும் தற்போது இந்த சிறுமி உயிரிழப்புக்கு நீதி கேட்டும் புதுச்சேரி அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர். இருந்த போதிலும் புதுச்சேரி அரசானது இந்த கஞ்சா புழக்கம் மற்றும் கஞ்சா விற்பனை செய்பவர்களை தொடர்ச்சியாக கண்காணித்து வருவதாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் விளக்கம் கொடுத்துள்ளார். எது எப்படியாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக புதுச்சேரியில் இந்த கஞ்சா உள்ளிட்ட போதை வஸ்துக்களை ஒழிக்க வேண்டும், முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த, அதாவது அரசியலாக இருந்தாலும் ஒட்டுமொத்த பொதுமக்களின் கோரிக்கையாகவே உள்ளது. இப்ப இது போன்ற சம்பவங்கள் ஒரு பக்கம் நடக்கக்கூடிய சூழல்ல பொதுமக்களும் பல்வேறு அமைப்பினரும் ஆங்காங்கே போராட்டத்திலையும் ஈடுபட்டு வராங்கங்கிற ஒரு தகவலையும் பதிவு செஞ்சிருந்தீங்க. இந்த நிலையில சிறுமிக்கான அந்த உடற்கூறு ஆய்வு என்பது நிறைவு பெற்று விட்டதா? அது தொடர்பான தகவல் உண்டா? இந்த ஆய்வு அறிக்கை இன்று மாலை வெளியாவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்களே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க. அது உறுதிப்படுத்தப்பட்ட விஷயமா? நிச்சயமாக கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த உடற்கூறு ஆய்வானது நடைபெற்று வருகிறது. மாவட்ட துணை ஆட்சியர் அப்புறம் தாசில்தார் முன்னிலையில் 3 பேர் அடங்கிய ஜிப்மர் மருத்துவமனை மருத்துவர்கள் அடங்கிய 3 பேர் கொண்ட குழுவினர் வீடியோ ரெக்கார்டிங் மூலம் தற்பொழுது இந்த உடற்கூறு ஆய்வானது நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக 2 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்று வரும் நிலையில் இந்த உடற்கூறு ஆய்வானது முடியும் தருவாயில் உள்ளது. மேலும் இந்த முதல் கட்டமாக, அதாவது அந்த உடலின் மேல் பாகங்கள் தற்பொழுது ஆய்வுக்கு எடுக்கப்பட்டுள்ள நிலையில் இன்னும் அவரது உள்பகுதியில், அதாவது உடலில் ஏதேனும் கீறல் உள்ளதா போன்ற பல்வேறு விஷயங்களை மருத்துவர்கள், உடற்கூறு ஆய்வு செய்யும் மருத்துவர்கள் ஆராய்ந்து வருவதாக தெரிகிறது. இந்த உடற்கூறு ஆய்வு முடிவதற்கு இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆகும் என தெரிகிறது. மேலும் முதலமைச்சரை சந்தித்த அந்த சிறுமியின் பெற்றோர் தற்பொழுது உடற்கூறு ஆய்வு நடைபெற்ற இந்த ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்திற்கு வந்துள்ளார். முதலமைச்சர் சந்தித்த பிறகு ஏற்கனவே அவர்கள் அந்த கொலை குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும், சிறுமிக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்தனர். இதனிடையே முதலமைச்சர் 20 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என அறிவித்திருக்கிறார். தற்பொழுது அவர்கள் அந்த சிறுமியின் பெற்றோர் பகுதிக்கு, அதாவது ஜிப்மர் மருத்துவமனையில் உள்ள இந்த பிரேத பரிசோதனை கூடத்திற்கு வந்துள்ளார். அவர்கள் அடுத்த கட்டமாக தற்பொழுது அந்த சிறுமியின் உடல் பிரேத பரிசோதனை முடிந்த பின்னர் சிறுமியின் உடலை பெற்று அடக்கம் செய்வதற்கான நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற சத்து கொண்டு பார்த்தால்தான் தெரியும். தகவல்களுக்கு நன்றி எழில். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.